வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று மே 1ஆம் தேதி மாலை 5:20க்கு குரு பகவான் ஆனவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆக உள்ளார். நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு பயிற்சி தான். கடந்த ஓராண்டாகவே குரு பகவான் மேச ராசியிலிருந்து அப்படி ஒன்றும் பிரமாதமான நல்ல இதை யாருக்கும் செய்துவிடவில்லை. இப்பொழுது சுப வீடாக ரிஷப ராசிக்கு வருவதாலும் மேலும் காலபுருஷ ராசிக்கு 2ஆம் வீடாக இருப்பதாலும் தனம் வாக்குஸ்தானமாக இருப்பதால் இன்று அனைத்து துறையினருக்கும் இந்த வருடம் பொருளாதார வரவு ஏற்றத்தை ஏற்படுத்தும் என்றே சொல்லிவிடலாம். இந்த குரு பயிற்சி ஆகும் நேரத்தில் மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள் நாம் அனைவருமே வீட்டிலும் சரி அல்லது கோவிலிலும் சரி எங்கு நமக்கு வசதியாக உள்ளதோ அங்கே நாம் 3 நெய் தீபம் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். இப்படி நாம் அனைவரும் சேர்ந்து ஏற்றுவதால் கண்டிப்பாக இந்த ஆண்டு நல்ல மழை பொழிவதோடு ஒரு ஒற்றுமை உணர்வு ஏற்படுவதோடு பொருளாதார வரவும் ஏற்றம் உண்டாகும். மேலும் கடன் நோய் பிரச்சனையும் தீர்வதாக இருக்கும். இதுவரை திருமண தடை இருந்த குழந்தைகளுக்கும் திருமணம் நல்லபடியாக நடந்து குழந்தை பேறுகளும் கிடைக்கப்பெறும். அனைத்து சுப நிகழ்வுகளும் நடப்பதற்கு நாம் அனைவருமே மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள் 3 நெய் தீபம் குரு பகவான் படம் இருந்தாலும் சரி அல்லது முருகப்பெருமான் படம் இருந்தாலும் அதற்கு முன் வீட்டில் ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்றும் போது மஞ்சள் நிற பூக்கள் எது கிடைத்தாலும் அதை வைத்து மனதார நெய்வேத்தியம் ஏதாவது கல்கண்டு அல்லது கேசரி வைத்து மனதார குரு பகவானை எண்ணி நாம் வேண்டுவதால் நம் வீட்டிற்கு சுபிட்சம் ஏற்படுவதோடு நாட்டிற்கும் சுபிட்சம் ஏற்படும். இன்று மாலை நாம் ஏற்றுவது மிகவும் சிறப்பாகும். இன்று மாலை ஏற்ற முடியாதவர்கள் நாளை வியாழக்கிழமையும் அவிட்டம் நட்சத்திரம் வருவதாலும் குரு பெயர்ச்சியாகி வரும் முதல் வியாழக்கிழமையாக இருப்பதாலும் நாளை காலையும் நாம் 3 நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். இப்படி நாம் நெய் தீபம் ஏற்றும்போது அகல் விளக்கில் ஏற்றுவது மிகவும் சிறப்பாகும். அகல் விளக்கு இல்லாதவர்கள் வீட்டில் எந்த விளக்கு இருக்கிறதோ வெள்ளி விளக்கோ வெண்கல விளக்கோ எதுவாக இருந்தாலும் 3 நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். இவ்வாறு நாம் ஏற்றி வழிபடுவதால் அனைத்து நலமும் உண்டாகி வீட்டிற்கும் சரி நாட்டிற்கும் பெருத்த நன்மை உண்டாகும். நாம் அனைவரும் ஏற்றி நன்மை அடைவோம். நன்றி, வணக்கம்.